அன்பை தவிர்த்துட்டு இறைவனை வணங்கவே முடியாது. தயவு, இரக்கம், கருணையை தவிர்த்துட்டு இறைவனை வணங்கறதுக்கு தகுதியே இல்லாதவன் இறைவனை வணங்கவே கூடாது. ஏன்? அன்பு, கருணை, தயவு, இரக்கத்தில் தான் இறைவன் இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? நீ சுவாசிக்கிறாயே, அது காற்றா? இறைவனின் கருணையா? இறைவனின் கருணை. நீ உணவு உண்கிறாயே, அது உணவா? இறைவனின் பேரன்பு. நீ தாகத்துக்கு தண்ணீர் அருந்துகிறாயே, அது தண்ணீரா? இறைவனின் பெரும் தயவு. நீ இந்த பூமியில் வாழ்கிறாயே, இறைவனின் பெரும் கருணையோடு வாழ்கிறாய். இறைவன் பெரும் கருணையானவன். அவனுக்கு பாகுபாடு அல்ல, பாகுபாடு கிடையாது. அவனுக்கு வேற்றுமை கிடையாது, அவனுக்கு பிரிவினை கிடையாது. இந்த 5 பூதங்களும் எப்படி எல்லா மதத்துக்கும், எல்லா மனித குலத்துக்கும், எல்லா உயிர்களுக்கும் சமமாக இருக்கிறதோ, இறைவனும் சமமாக இருக்கிறார். இறைவனுக்கு மதம் கிடையாது, இறைவனுக்கு ஜாதி கிடையாது. அனைத்து உயிர்களுக்கும் சொந்தக்காரன் இறைவன். அனைத்து உயிர்களையும் நேசிக்கின்றவன் இறைவன். அனைத்து உயிர்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் இறைவன்.